வணக்கம். நான் உங்க வலசவாதியார். நாம இப்போ நேரியமங்கலத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 முக்கியமான பாலங்கள பார்க்க போறோம். ஒரு பாலம் சிமெண்ட்னால கட்டப்பட்டது. இன்னொரு பாலம் தொங்கு பாலமா இருக்குது. இந்த 2 பாலத்துடைய சிறப்புகளையும் பார்க்கலாம். நேரியமங்கலத்துல முதல்ல 100 வருஷமா இருக்கக்கூடியது தான் இந்த நேரியமங்கலம் பாலம். இது பெரியார் ஆத்துக்கு குறுக்க கட்டியிருக்கிறாங்க. இந்த பாலம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. 1924ல கட்ட ஆரம்பிச்சு 1935ல முடிச்சிருக்காங்க. 214 மீட்டர் நீளமும் 4.9 மீட்டர் அகலமும் கொண்டதா இந்த பாலம் இருக்குது. 1961லையும் 2018லையும் வந்த வெள்ளத்துல இது அப்படியே நின்றுக்குன்னா ஆச்சரியத்தை பாருங்களேன். அதனால 100 வருடத்தை கொண்டாடக்கூடிய அந்த நேரியமங்கலம் பாலத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். அடுத்ததா காலையில விடிஞ்ச உடனே நானும் பயணித டிராவலரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடம். இது பச்சை பசேல்னு இருக்கிறதுல எந்த ஆச்சரியமுமே இல்லை. ஏன்னா நாம பெரியார் நதியுடைய கரையில தான் போய்கிட்டு இருக்கிறோம். சூரிய உதயம் அங்கிருந்து நம்ம பார்க்கறதுக்கு தெளிவா ரம்யமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டே நம்ம பைக்ல பயணிச்சு போய்கிட்டே இருக்கிறோம். இப்ப இந்த பெரியார் ரிவர், பெரியார் ஆறு அப்படிங்கிறது கேரளாவில் முக்கியமான ஒரு ஆறு. கேரளாவுடைய லைஃப் லைன் அப்படின்னு கூட இந்த ஆறை சொல்லலாம். நீங்க இங்க வந்து நேரியமங்கலத்துல தங்குனீங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் இந்த ஆத்தங்கரையிலேயே நாம ஹோலி வில்லேஜ் ஹோம் ஸ்டே அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்தோம். அதுவும் ரொம்பவே சீப்பா வெறும் 400 ரூபாய்க்கு நாங்கள் தங்கியிருந்தோம். அதை பற்றினதை இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த பாலம் பார்த்துட்டோம் இல்லையா, நேரியமங்கலம் பாலம். அதே மாதிரி இன்னொரு தொங்கு பாலம் இருக்குது. ஹேங்கிங் பிரிட்ஜ், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. காஞ்சிரவேலி தொங்கு பாலம் அப்படிங்கிறது தான் அது. அது நாம் அந்த நேரியமங்கலம் பிரிட்ஜில் இருந்து கொஞ்சம் முன்ன வந்த உடனேயே ஒரு ரைட் எடுத்து அப்படியே வந்தோம்னா அந்த ரோட்டுக்கு பேரலாவே இதுல இருக்கு. இந்த பாலம் ரொம்பவே சிறப்பு மிக்கதா இருக்குது. பஸ்ஸு கூட இந்த பாலத்துக்கு நம்ம இறங்கி போற வரைக்கும் உள்ள தூரம் வரைக்குமே வருது. அதுல நாம வாகனத்தை நிப்பாட்டிட்டு உள்ள கொஞ்ச தூரம் போகணும். இத மாதிரி இந்த மரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு காடு. இந்த காட்டுக்கு உள்ளோடி நம்ம போகலாம். அது ஒரு வழித்தடம் இருக்கிறதுனால நீங்க பாதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சிரமமா இருக்காது உங்களுக்கு. அதனால நீங்க போகலாம். அப்படியே உள்ள போனோம்னா நமக்கு அந்த பிரம்மாண்டமான அந்த பாலம் தெரியுதுங்க. இந்த பாலத்தை பொறுத்தவரையில இதோடைய நீளம் 128 மீட்டர் இருக்குது. இந்த இடத்துல இருந்தே அது ஹேங்கிங்க்கு இங்க பில்லர் போட்டிருக்காங்க, அது நமக்கு தெரியுது. இந்த பாலத்துல நம்ம போகும்போது, அதாவது உள்ள போகும்போதே நமக்கு அந்த மூங்கில் காடுகள் நமக்கு தெரியும். அதை தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னா, ஆஹா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும். இந்த பாலத்துடைய நீளம் 128 மீட்டர்னு சொல்லியிருக்கிறேன். இதோடைய அகலம் 1 மீட்டர் அகலம் கொண்டதா இருக்குது. இந்த பாலத்துக்கு அப்படி என்ன பெரிய ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலம் 2 மாவட்டத்தை இணைக்குது. இந்த 2 மாவட்டத்தை பிரிக்கக்கூடியது இந்த பெரியார் ஆறு தான். இந்த பெரியார் ஆறு வந்து நாம என்ன சொல்லியிருக்கோம், லைஃப் லைன் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது 244 கிலோமீட்டருக்கு பாயக்கூடியது. இடுக்கி மாவட்டத்துல தான் இது என்ன செய்து ஆரம்பிக்குது. இந்த மலைகள்ல, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஆரம்பிச்சு அங்கிருந்து வருது. இதுக்கு நிறைய கிளையாறுகள் எல்லாமே இருக்குது. அது நம்ம பெரியார் ரிவரை பத்தி பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாலத்துல போகும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டம் தெரிஞ்சுது. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எப்படி வேணாலும் நீங்க வரலாம். ஏன்னா இங்க கூட்டமே இருக்காது. நீங்க வந்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல மட்டும் கூட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த பாலத்துல இருந்து நீங்க சன்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ சூப்பர்வா இருக்கும். நம்ம போன நேரத்துல ஓரளவுக்கு தண்ணி வந்துகிட்டு இருந்தது.
தண்ணி அதிகமா வரும்போது பார்க்கறதுக்கு, இந்த பாலத்துல இருந்து பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்பவே பயமா இருக்கும்னு கூட சொல்லலாம். இந்த பாலம் 2 மாவட்டங்கள இணைக்குது. அதாவது இடுக்கி மாவட்டத்தையும், எர்ணாகுளம் மாவட்டத்தையும் இணைக்கிறதா இந்த பாலம் இருக்குது. நாம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த நேரியமங்கலம் பாலம். அதுல இருந்து சுமார் ஒரு 6, 7 கிலோமீட்டருக்கு தள்ளி இந்த பாலம் இருக்குது. மக்கள் இது வழியா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது வழியா வாகனங்கள் போக முடியாது. நீங்க பைக்கு, சைக்கிள் இந்த மாதிரி கூட நீங்க போக முடியாது. அது முதல்லயே என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடுத்து வச்சிருந்திருக்கிறாங்க. அதனால அப்படி போக முடியாது. நடைபாதைக்காக உள்ளது. இந்த 2 கிராமத்தையும் இணைச்சு அதன் மூலமா இந்த 2 டிஸ்ட்ரிக்டையும் இணைக்கிறாங்க. இது அந்த பாலத்துடைய அடுத்த எண்டுல நாம நிக்கிறோம். அப்படி கூட என்ன செய்யலாம், நீங்க வந்து பார்க்கலாம். இங்க நாங்க போயிருந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையிலேயே மக்கள் எல்லாருமே சர்ச்சுக்கு ரொம்ப வேகமா கிளம்பி போறத பார்க்க முடிஞ்சது. திருவருகை காலத்துல இருக்கிறதுனால, திருவருகை காலம் அதாவது கிறிஸ்து பிறப்பு உடைய வருகை காலத்துக்காக இருக்கிறதுனால கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே இந்த சண்டே எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதனால இங்க இருந்து கிளம்பி அவங்க போறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த பாலம் ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப பிரமாதம். 2 மலைகளுக்கும் இடையில, அதுவும் காட்டுக்கு நடுவுல இப்படி இருக்குதுங்கும்போது ரொம்ப சூப்பர்பா இருக்கு. உட்கார்ந்து நீங்க இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இயற்கையை விரும்புறவங்க நீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துக்கு நீங்க கட்டாயம் வருவீங்க. உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் ஹைட்டு பயமா இருக்கக்கூடியவங்க, தண்ணியை பார்த்தா கொஞ்சம் பயம்ங்கிறவங்க, நீங்க பாலத்துல வரும்போது அந்த பாலம் இடுக்கு வழியா நீங்க கீழே பார்க்காதீங்க. கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பாலம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப சேஃபு. நீங்க மயக்கம் போட்டு விழுந்தாலுமே கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்லா இருக்கு. லைஃப்ல ஒரு தடவை இது மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துட்டு போங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த இடம் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே வாரோம். எங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பாலத்துக்கு பக்கத்துல அப்படியே கீழே போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த ஆத்துக்கு போயிடலாம். அங்க மூங்கில் காடுகள் இருக்கு. நீங்க போட்டோ ஷூட் எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயத்துக்கு தாராளமா நீங்க இங்க வந்து எடுத்துக்கிடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம மாமல்லகண்டம் வந்தோம். மாமல்லகண்டத்துல நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. ஆனா மறுநாள் நேரியமங்கலத்துல இந்த பாலத்தை பார்த்த உடனே, இங்க வச்சு போட்டோ அது இதுன்னு எடுத்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க மறக்காம இத மாதிரி இடத்துக்கெல்லாம் வாங்க. இது நீங்க மூணார்ல இருந்து ஒரு 65 கிலோமீட்டர் இருக்கு. அங்க இருந்து நீங்க சாலக்குடிக்கோ இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க அதிரப்பள்ளி போறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாலம் வழியா இந்த பாலத்தை நீங்க பார்த்துட்டு போங்க. நீங்க நேரியமங்கலம் பாலம் வழியா தான் போவீங்க. இந்த பாலத்தையும் ஒரு 6, 7 கிலோமீட்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த பாலத்தை விட்டு வெளியில வர்றதுக்கே மனசு இல்லைங்க. ஒரு ரீல்ஸ்ல கூட சொல்லுவாங்கல்ல, இப்படி எல்லா இடமும் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருந்தா எப்படிப்பா போறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத மாதிரி இடத்துல வந்த மாதிரி இருந்துச்சுங்க. சரி, இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும், இத மாதிரியான ஹேங்கிங் பிரிட்ஜ் நீங்க எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும், அது சம்பந்தமான கருத்துக்களை நீங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுக்கோங்க, பார்க்கலாம். அடுத்து இது மாதிரியான ஒரு வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.